பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் என்ன வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மரித்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் எல்லாருமே சாட்சிகள். நான் சாட்சி, நீங்களும் கூட சாட்சி தான். இன்றைக்கி நிறைய சாட்சிகளை பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது. ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள், விடுதலை, பாவக்கட்டுகள் அறுக்கப்படுவது, வியாதி சுகமாவது, வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை, இதெல்லாம் எப்படி நடக்குது? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு. இந்த நாள் உலக சரித்திரத்தை மாற்றின ஒரு நாள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எருசலேமில் இருக்கிறவருடைய கல்லறை சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எருசலேமுக்கு போனால் கார்டன் டூம் என்று சொல்லி இயேசு கல்லறைக்குள் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த இடம், கார்டன் டூம் அடைக்கப்படுகிற இடத்திற்கு உலகம் எங்கும் இருந்த லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அங்கே போனால் இப்படி தான் இருக்கும். அந்த கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அங்கே யாரும் மலர் வளையம் வைப்பதில்லை, பூக்கொத்து வைப்பது இல்லை, மெழுகுவத்தி பொருத்துவதில்லை, பூக்கள் எதுவும் போடுவதில்லை. ஏன்னு சொன்னால் அவர் அங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிறார் இல்லை. அதற்கு அந்த கல்லறையே சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தின் பல நாடுகளுக்கு போனால் அந்த நாட்டு தலைவர்களுடைய கல்லறைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் பூக்கொத்து வைப்பாங்க, மலர வளையம் வைப்பாங்க, அதெல்லாம் வச்சு மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்றைக்கி இயேசு உங்களுக்கு தரிசனமாக கூடும். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து தான் உயிரோடு இருப்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடும். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட நிகழ்ச்சியை பாருங்கள். சிலர் இப்போ தான் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. யாரோ சொல்லியிருக்கிறாங்களே, ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ சொல்லி இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, இனி வாழ முடியாது, அவ்வளோதான், சுகமாகாதுன்னு சொல்கிறாங்க. செத்து போயிடலாமான்னு தோண்டுது, பல போராட்டத்தோடு இருக்கிறீங்கள. உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கிறது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மரித்த ஒரு உயிரோடு கூட எழுந்தார். அதனால் இன்றைக்கி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் எங்கே உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் தான் ஆயத்தமாக இருக்கிறார் அற்புதம் செய்வதற்கு. நீங்கள் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுவீங்க, உடனே அற்புதம் செய்யலான்னு காத்திருக்கிறார். பயப்படாதங்க, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? இப்போது சாட்சி வேளை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. நானும் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், தடைகள் மாறும். அதிசயமான காரியத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படி அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வது? சிலருடைய அனுபவ சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கூட இந்த விசுவாசமும் எப்படி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் இப்போ ஒரு 5 சாட்சிகளை வாசிக்கிறேன். அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசமும் ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளுவீங்க. சரி, முதலாவது சகோதரி ரெஜினா, திருப்பத்தூர். அங்கிருந்து அவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. கடந்த 5 மாதமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எப்பொழுதும் ஒருவித மரண பயம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் தனியாக இருந்து எதையாவது யோசித்து கொண்டே இருப்பேன். திடீரென்று எதற்கு அழுகிறேன் என்று தெரியாமல் நானாகவே அழுது கொண்டே இருப்பேன். இரவு நேரத்தில் தூக்கமே வராது. கடந்த 5 மாதத்தில் ஒரு நாள் கூட இரவு தூங்கியதே இல்லை. இப்படி இந்த மன அழுத்தத்தினால் 5 மாதமாக மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். கடந்த 9ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன்.
அன்று இரவு நான் நன்றாக தூங்கினேன். எனக்கு ஒரு சகோதரி எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். அன்று இரவு நான் நன்றாக தூங்கினேன். அந்த நாளிலிருந்து எனக்குள் இருந்த மரண பயம் விலகிவிட்டது. இப்பொழுது என் உள்ளத்தில் என்ன இருந்த பாரம் எல்லாம் நீங்கி மிகுந்த சமாதானம் வந்துவிட்டது. ஜெபத்தை கேட்டு 5 மாதமாக எனக்கு இருந்த மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை எனக்கு தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம், என்ன காரணனே புரியல, அப்படியே ஒரு துக்கம், சோகம் அழுத்துகிறது, தூங்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, அது மாதிரி ஒரு காரியம். எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. நம்மை அப்படியே பலவீனப்படுத்தி சோர்வாக்கி மன அழுத்தத்துக்குள்ளாக்கி நம்முடைய தூக்கத்தை கெடுத்து சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக்குவது. ஜெபத்தில் நீங்கள் விடுதலை பெற முடியும். அதற்கு ஒருவேளை 4 மாடிக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஒருவேளை எனி டைம் உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவைன்னாலும் 4 மாடியில் 24 மணி நேர ஜெப மையத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அங்கே 24 மணி நேரமும் சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருப்பாங்க, இரவும் பகலுமே. என்ன, சிலர் நடுராத்திரிலாம் ஃபோன் பண்ணுவாங்க, அதிகாலை 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜெபிக்க கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்ட போது ஒரு சகோதரி அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபித்த அந்த நேரமே விடுதலை பாருங்க, இலவசமான விடுதலை. அன்றைக்கிலேருந்து நல்ல நிம்மதியாக தூங்குறாங்க, மன அழுத்தம் பயம் போய்விட்டது. ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு. அவர் இயேசுவின் நாமத்தில் எப்போ ஜெபித்தாலும் உடனே பதில் தருவார். இன்றைக்கு கூட உங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளணும். அடுத்தது சகோதரி வின்சி, புதுக்கோட்டை. எங்களுக்கு திருமணமாகி 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதனால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். என்னுடைய கர்ப்பப்பையில் இருந்த சில பிரச்சனைகளின் நிமித்தம் ஏராளமான சிகிச்சைகளை மேற்கொண்டும் அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்தும் ஏமாற்றத்தையே சந்தித்து கொண்டு வந்தோம். இறுதியாக மருத்துவர் நார்மலாக உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, இதனால் IVF முறையில் மட்டுமே உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார். நாங்கள் அதை விரும்பாததால் மேற்கொண்டு சிகிச்சை தொடர்வதை நிறுத்திவிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2019 வருடம் மே மாதம் 4 மாடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற கற்பத்தின் கனி ஆசீர்வாத கூட்டத்தில் நானும் என் கணவரும் கலந்து கொண்டு மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து விட்டு வந்தோம். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்து விட்டு வந்த 3வது மாதத்தில் நான் கருத்தரிக்க இயேசு கிருபை செய்தார். கடந்த 2020 வருடம் மே மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கு குழந்தையை தந்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி இது மாதிரி நார்மலாக உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. ஏன்னா பல ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்தாச்சு, லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணியாச்சு. அப்போ 4 மாவட்டியில் இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாத ஜெபம்னு ஒன்று வச்சுருந்தோம். அதுக்கு ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தை செல்வம் தந்திருக்கிறார். அப்போ மறுபடியும் எப்போ வைப்பீங்கன்னு கேட்குறீங்களா? மே மாதம் 3லிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்காக குழந்தை செல்வம் சந்ததி ஆசீர்வாத ஜெபம்னு வச்சுருக்கிறோம். நீங்கள் அந்த எழுப்புதல் பெருவிழாவில் பார்த்தா தெரியும். ஒரு பெருவிழா உங்களுக்காகவே குழந்தை இல்லாதவங்களுக்காக ஸ்பெஷலான ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் தம்பதிகளாக நீங்கள் வந்தால் அதுக்காக சாட்சிகளை கேட்பீங்க, உங்களுக்கான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். இப்போது நீங்கள் ஜெபித்தாலே இயேசு அற்புதம் செய்வார், விசுவாசிங்க. அடுத்து சகோதரி பிரின்சஸ், ஆலங்குளத்திலிருந்து சகோதரி பிரின்சஸ். என்னுடைய முதுகில் 8 வருடமாக கோலி கொண்டு அளவில் ஒரு கட்டி இருந்து வந்தது. கட்டி எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும். இதனால் நாற்காலியில் சாய்ந்து கூட என்னால் உட்கார முடியாது, நேராக என்னால் படுக்க முடியாது. கட்டியில் ஏதாவது தட்டிவிட்டால் அதிகமாக வலிக்கும். கட்டியில் மருந்து போடும்போது உடையும், ஆனால் மறுபடியும் அதே இடத்தில் கட்டி வந்துவிடும்.
இப்படி 8 வருடமாக இந்த கட்டி நிமித்தம் சிரமப்பட்டு கொண்டு வந்தேன். 8 வருஷம். யோசிங்க, முதுகில் அந்த கட்டி தோண்டி அது வலி வேதனை கொடுத்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதம் 29 நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்த போது நானும் என்னுடைய கட்டியில் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த 2 நாள் கழித்து ஜனவரி 1 தானாகவே அந்த கட்டி உதிர்ந்து கீழே விழுந்து விட்டது. கட்டி இருந்த இடத்தில் ஒரு சின்ன தழும்பு கூட இல்லை. மறுபடியும் அந்த இடத்தில் கட்டி வரவும் இல்லை. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். ஜெபத்தை கேட்டு 8 வருடமாக என் முதுகில் இருந்த கட்டியை அற்புதமாய் மறையச் செய்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். 8 வருஷம் ஆண்டு பாருங்க ஜெபித்தாங்க, அது அப்படியே உதிர்ந்து விட்டது. அந்த கட்டியில் இருந்த அடையாளமே தெரியல, தழும்புகள் கூட இல்லை. பூரண சுகம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்வார். பாருங்க. அடுத்து சகோதரி அருள் செல்வி தூத்துக்குடி. சகோதரி அருள் செல்வி தூத்துக்குடியிலிருந்து, என்னுடைய கணவர் 35 வருடமாக மது அருந்தும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். தினமும் குடித்து விடுவார். ஒரு நாள் கூட குடிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. அவர் சம்பாதிக்கும் பணத்தில் அதிகமான தொகையை அவருடைய நண்பர்களோடு இணைந்து குடித்தே முடித்து விடுவார். அவரிடம் பணம் இல்லாத நேரத்தில் என்னிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார். பணம் இல்லை என்று நான் சொல்லிவிட்டால் மறித்து விடுவேன் என்று சொல்லுவார். சில சமயம் தற்கொலைக்கும் முயன்றிருக்கிறார். இப்படி 35 வருடமாக என்னுடைய கணவர் மது அருந்த பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்து வந்தார். நான் நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு என் கணவருக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன். விடாமல் ஜெபிச்சிருக்காங்க பாருங்க. எல்லா வியாழக்கிழமையும் இங்கே ஒரு ஜெபம் நடக்கும். 11 மணிலேருந்து அதாவது 2 மணி வரைக்கும் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனை. அதில் எப்படி ஒரு 3000-4000 பேர் ஒவ்வொரு வாரமும் வந்துடுவாங்க. தெய்வ செய்தி சொல்லி அவங்களுக்கு ஜெபமெல்லாம் ஏறெடுக்கப்படும். அதில் ரெகுலராக விடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு என் கணவருக்காக ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த 2022 வருடத்தில் ஒரு நாள் என் கணவரிடம் இந்த ஒரு நாள் மட்டும் ஜெபத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்திற்கு என் கணவரை அழைத்து கொண்டு வந்தேன். ஜெப நேரத்தில் என் கணவருக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபம் முடிந்து வீட்டிற்கு சென்றவுடன் குடிப்பதற்கு பணம் தா என்று என்னிடம் பணத்தை வாங்கி கொண்டு சென்றார். மதுபான கடையில் மது வாங்கிவிட்டு குடிப்பதற்காக முயன்ற போது அவருக்குள் அந்த மதுவை குறித்த ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. மது பாட்டிலை அங்கேயே எரிந்து விட்டு வந்து விட்டார். இதில் ஜெபத்தினுடைய வல்லமை. இயேசுவனிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த சாட்சியில் பார்க்குறீங்க. என்றால் அவர் உயிருள்ள ஒரு ஆண்டவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். உண்மையாக விசுவாசத்தோடு ஜெபித்த இப்படிலாம் அற்புதம். 35 வருஷமாக மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவரை இந்த ஜெபத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். அது தேவ பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டார். மனைவி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் தொட்டு விட்டார். அவங்களுக்கே தெரியல மாற்றம் உண்டானது. ஆனால் போய் மனைவிட்ட குடிக்கிற காசு கொடுன்னு வாங்கிட்டு போய் பாட்டிலாம் வாங்கிட்டாராம். குடிக்க முடியல, குடிக்கிற விருப்பம் வரல, வெறுப்பு வந்து விட்டார். பாருங்க, அவர் குடிக்க முயன்ற போது அவருக்குள்ள அந்த மதுவை குடிக்க ஒரு வெறுப்பு ஏற்பட்டு மது பாட்டிலை அங்கேயே எரிந்து விட்டு வந்து விட்டார். அந்த நாளிலிருந்து மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் அவரை விட்டு போய்விட்டது. இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். பாவத்தின் வல்லமிலிருந்து மனிதனை விடுதலை ஆக்குவார். சிலர் பார்த்தீங்களா, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விடுதலை. சிலர் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விடுதலை. சில பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, விடுதலை. 30 வருஷம் 35 வருஷம் ஒரே நாள் எப்படிங்க விட முடியும்? இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். அதுதான் இயேசுடைய வல்லமை.
ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. அந்த நாளிலிருந்து மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் அவரை விட்டு போய்விட்டது. என்னுடைய கணவர் குடியை நிறுத்தி 3 வருடம் ஆகிறது. சொல்ல இப்போ என்ன விட்டுருக்கால, ஒரு மாதம் போட்டு பார்க்கலாம். 3 வருஷம் ஆயிட்டுங்க. அவர் குடியை திரும்பியே பார்க்கல. மறுபடியும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் கூட அவருக்குள் வந்ததே இல்லை. குடிக்கிற மற்றவர்களிடமும் இப்போ இயேசுவை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். ஜெபத்தை கேட்டு 35 வருடமாக மதுபானத்திற்கு அடிமையாக இருந்த என் கணவரை விடுதலையாக்கின இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். தூத்துக்குடியிலிருந்து சகோதரி அருள் செல்வி. இன்னைக்கு உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க குடிக்கிறாங்களா? டிவிக்கு முன்னால் உட்கார வைங்க. நீங்கள் பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டாலே ஆண்டோடைய தொடுதலை உணர முடியும். கருத்தாக ஜெபிங்க. அவங்கள திட்டாருங்க, ஏசாதங்க. பல வருஷமாக குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. அவங்க என்ன குடிக்கன்னு விரும்பியா குடிக்கிறாங்க, இப்போ முடியல. அந்த ஆவி, ஒரு பொல்லாத ஆவி அவங்களை அடிமையாக்கி விட்டது. அவங்களுக்கு இப்போ உதவி தான் தேவை. நீங்கள் ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு பேரில் திட்டி பேசி அதனால் பிரயோஜனம் இல்லை. அது அவங்களை இன்னும் பாதிக்கும். அவங்கள நேசிங்க. அவங்களுக்கு உதவி செய்கிற வண்ணமாய் இயேசு விடுதலை தருவார். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புத மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்னொரு சாட்சி பாருங்க. சகோதரர் பிரின்ஸ் ஞானதுரை, முனஞ்சிப்பட்டி. சகோதரர் பிரின்ஸ் ஞானதுரை, முனஞ்சிப்பட்டி. கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் திடீரென்று எனக்கு தலை சுற்றி ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய 2 சிறுநீரகமும் சுருங்கி இருக்கிறது, 90% தான் செயல்படுகிறது என்று சொல்லிவிட்டார். தொடர்ந்து 3 மாதமாக சிகிச்சை பெற்று கொண்டு வந்தேன். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. டயாலிசிஸ் பண்ண வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். சரீரமும் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது. ஒழுங்காக சாப்பிட முடியாது. அப்படியே சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த 15ஆம் தேதி மறுபடியும் பரிசோதித்து பார்த்ததில் உங்களுடைய 2 சிறுநீரகம் நன்றாக செயல்படுகிறது, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று மருத்துவர் கூறிவிட்டார். இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நன்றாக சாப்பிடுகிறேன், எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு செயல்படாமல் இருந்த என்னுடைய 2 சிறுநீரகத்தையும் அற்புதமாக செயல்பட வைத்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். செயல்படாத உறுப்புகளை செயல்பட வைக்கிற இயேசுவின் வல்லமை. உங்களுடைய ஹார்ட் பாதிச்சிருக்குதா, லங்ஸு, லிவர் அல்லது கிட்னி அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அல்லது கர்ப்பப்பை, எலும்புகள், நரம்புகள் எதுவாக இருக்கலாம். இயேசுவே நீங்கள் அதை செயல்பட வைங்க, இயேசுவே சுகமாக்குங்க. அந்த பேரை சொல்லி சொல்லி பாருங்கள், இயேசு அற்புதம் செய்திருவார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம். ஏன்னா ஒரு மக்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். மக்கள்கிட்ட இருந்து அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்க மாட்டார். உலகமே எனக்கு சொந்தம், நீ என்ன எனக்கு தரப்போகிற அப்படி சொல்லுவார். ஆனால் நடந்து வா, உன்னை வருத்திக்க, இதை சுமந்துக்கிட்டு அதை அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா உனக்கு பதிலாக நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். நான் சிலுவை சுமந்தேன், அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்தேன். எதுக்கு தெரியுமா? உனக்கு பரிகாரம் செய்வதற்கு. பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரமாக நானே சிலுவிலே மறித்து பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீ விசுவாசித்தா போதும். ஏன்னா நீ என் பிள்ளை இல்லை, நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு. நீ இன்ன மதம், இன்ன மொழி அதெல்லாம் பார்க்க தெரியாது. அவர் எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவர். இயேசுவே எனக்கும் உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. உண்மையாக நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? செயல்படாத சிறுநீரகத்தை ஆண்டவர் செயல்பட வைத்திருக்கிறார். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரர் சுப்பிரமணியன், திருப்பூரில் இருந்து சகோதரர் சுப்பிரமணியன். அவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து 15 வருஷமாக இருந்த ஒரு காரியத்திலிருந்து விடுதலை. அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவரே தன் அனுபவத்தை சொல்கிறாரு. இயேசு வந்தார், இதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்தார், இதுக்கு தான் உயிர்த்தெழுந்தார். ஒரு மனிதனை அந்த பாவ அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மனிதனாய் மாற்றுவதற்கு, மதம் மாற்றுவதற்கு அல்ல, மனிதனாய் மாற்றுவதற்கு.
15 வருஷம் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு குடும்பமே நரக வேதனைங்க. 1000 ரூபா சம்பாதிச்சா 2000 ரூபாய்க்கு குடிப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ கடன் கடன், மனைவி பிள்ளைகள்லாம் இவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாங்க. பாவத்தினுடைய விளைவு. பக்தியாக தான் இருந்தாங்க, ஏசெல்லாம் கடவுள் கிடையாது எதிர்க்க தான் செஞ்சாங்க. ஆனால் அவர் நேசித்த எதுவுமே உதவி செய்யலை. தற்கொலை பண்ணி சாக போகிற நேரம் கடைசியாக ஒரு முறை இயேசுன்னு சொல்கிறாங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் இயேசு தொட்டார். இன்றைக்கி அந்த இயேசு உங்களோடு பேசுகிறார். மகனை நானும் நேசிக்கிறேன். உன் பாவத்தினால் எல்லாரும் உன்னை வெறுத்திருக்கலாம், குடும்பமே உன்னை புறக்கணிக்கு தள்ளி இருக்கலாம், ஒரு அனாதை போல நின்று கொண்டிருக்கலாம். நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். என்னால் விட முடியலையே, நான் விடுதலை தர்றேன். அதாங்க இயேசு. பாவத்தை விட்டுரு, அதை விட்டுரு, இதை விட்டுரு அப்படி நடன்னு சொல்கிறது சுலபம். எல்லாரும் அதை சொல்லுவாங்க, எல்லா மதமும் சொல்லுகிறாரு. ஆனால் நான் விடுதலை தருவேன்னு சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். நான் உனக்கு விடுதலை தருகிறேன் அப்படின்னு சொன்னவர் இயேசு மாத்திரம். அதுக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கு, 1 2 கிடையாது. சுப்பிரமணியன்கிற ஐயானுக்கு எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்க. 1 மணி நேரம் தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பரம்பரை கிறிஸ்தவங்க அறிந்து கொள்ளுங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோராக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கலை, ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அங்கிருந்து ஆட்களை கொண்டு வந்து மணிக்கணக்காக ஜெபிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். யோசித்து கொள்ளுங்க, ஜெப வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிங்க, அவங்களும் ரட்சிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு சாட்சி கூட பார்க்க போகிற சகோதரி நந்தினி, கொடுங்கையூர், சென்னையில் கொடுங்கையூர் என்கிற பகுதியிலிருந்து சகோதரி நந்தினி. அவங்களுக்கு ஒரு வினோதமான வியாதி. இயேசு எப்படி அவங்களுக்கு அற்புதம் செய்தார்னு அந்த சாட்சி அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். இயேசு எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? அப்படி வேறு பேரை சொல்கிறீங்க, வியாதியை சொல்கிறீங்க, சுகமாயிட்டுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, கொடுங்கையூரில் இருக்கிறாங்க, ஃபேமிலியாக அவங்களே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள இதுவரை நான் நேரில் பார்த்ததில்லை, வீடியோவில் தான் எங்கள் ஆட்கள் போய் எடுத்துகிட்டு வந்து இதை நான் பார்த்தேன். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்படிலாம் கூட நடக்குமா என்று யோசித்தீங்கன்னா இயேசுவால் முடியும். எப்படி பேரை சொல்கிறீங்க, வியாதியை சொல்கிறீங்கன்னா அது மனிதனால் உண்டாகிற காரியம். மாயம் மந்திரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 8-10 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கொடுக்கிற 9 வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரை விசுவாசித்து ஜெபித்து அவங்களுக்கு இந்த வரங்களை தருகிறார். அது ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒரு வரம் அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்கிற ஒரு வரம். அது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கடவுள் ஆவியானவராய் நமக்குள் வருவது. அவருக்கு எல்லாமே தெரியும்ல, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும்ல. ஒரு ஆளுடைய பேர் தெரியும், வியாதி தெரியும். அதை சொன்னால் அது தெரிஞ்சால் போதாது, சுகமாக்கணும்ல. சொல்லும்போது அற்புதம், அந்த வியாதி மறையணும்ல. அப்போ சுகமளிக்கிற வரம் கிரியை செய்யும். அந்த வரம் கிரியை செய்த உடனே அந்த வியாதி மறைந்து விடும். இதை பற்றி முழுமையாக தெரியணும்னா பரிசுத்தாவின் வரங்கள் என்று ஒரு புஸ்தகம் நான் எழுதியிருக்கிறேன். அதில் நிறைய இந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்கும். நீங்கள் வாங்கி வாசித்தான் புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பணத்துக்காக புகழுக்காக இந்த வரங்களை பயன்படுத்தி நினச்சிங்கன்னா அழிஞ்சிருவோம். அப்படி இல்லை, மக்கள் மேலே மனதுருக்கமும் அந்த பாரமும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆவியானவர் பயன்படுத்தினா அந்த வரம் செயல்படும். நீங்களாக அந்த வரத்தை பயன்படுத்த முடியாது. நினச்ச நேரம் அந்த வரத்தை அப்படிலாம் முடியாது. அந்த அனாயிண்டிங் வரும்போது தேவையுள்ள அந்த மக்களுக்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது அது நடக்கும். எல்லா நேரம் பார்க்குற ஆளுகள்லாம் அது குறி சொல்லுகிற ஆவி. இந்த மாதிரி குறி சொல்வது பிசாசு. குறி சொல்கிறது, ஏதாவது நடக்கு இது நடக்குன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஜாதகம் இதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளே இருப்பது ஒரு ஆவி, பிசாசின் ஆவி. ஆனால் இது தேவன் கடவுள் வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கு, ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு அவர் இறங்கி கிரியை செய்கிற ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்தில் வியாதி போயிட்டு இல்லை. இதே மாதிரி எத்தனை பேருக்கு இயேசு சுகம் தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவரையே சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. அவர் உங்களை மனமாறுங்கன்னு சொல்லலை, உங்கள் காசை கேட்கலை, பணத்தை கேட்கலை.
இப்போ உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுக்குறியா, நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறேன். சமாதானம், நிம்மதி, விடுதலை, சுப்பிரமணிக்கு விடுதலை, நிம்மதி, சமாதானம் தந்திருக்கிறால உனக்கு தருவேன், சுகம் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறார்ல. இப்படி ஒரு சொல்லுகிற ஒரு ஆண்டவரை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அவர் உங்களை எங்கேயாவது இந்த மலைக்கு வா, இந்த கடற்கரைக்கு வா, இங்கே பிரயாணப்படு, அல்லது 4 மாடிக்கு வந்து சொன்னாரா? இல்லை. வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் அவரோடு வாழ முடியும். அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துக்கு வாசம் பண்ண இடம் எது தெரியுமா? மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கிறேன். அப்போ எங்கெங்க வாசம் பண்ணுவார்? நமக்குள்ள, நம்முடைய உள்ளத்தில். நம்ம தான் அவருடைய ஆலயம். அவர் சொல்ல, என் பிள்ளைகளோடு தான் நான் வாசம் பண்ணுவேன். உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்ணுறதுனால தான் அந்த சமாதான, நிம்மதி, பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி காத்து நடத்துவது எல்லாமே. இன்றைக்கு அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. பெரிய சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு விடுதலை வரும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெப நேரம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, அவ்வளவுதான். நீ என்னை பார்த்தா பேசுவீங்களா? ஐயா இதுக்கு ஜெபிங்க, அதுக்கு ஜெபிங்க, இந்த மாதிரி பிரச்சனையான்னு. அதே மாதிரி உங்கள் கண்ணை மூடி இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறதை உணர்ந்து அவரிடத்தில் பேசுவார். அவர் அங்கே தான் இருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிற தேவன். அவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அவரை தரிசிக்கன்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி செய்தியில் கவனமாக கேளுங்க, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும்னா இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க. இயேசுவே உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவிருங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க இயேசுவே அப்படின்னு ஜெபிங்க. குடும்பத்தார் அவங்க மேலே கை வைத்து, இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான் ஜெபம். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, எங்கே கட்டிகள் இருக்கிறது, கழுத்தில், மார்பில், வயிற்றில் எங்கேயாவது கட்டி இருந்தால் கை வைத்து கொள்ளுங்க. வலி இருக்கிற இடத்துல வலது கையை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடுங்க, இந்த வியாதியை எடுத்து போடுங்க, என்னை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். இப்போ அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். சரியா? ஒரு 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக இயேசுவை நினைத்து இயேசுவேன்ற பெயரை சொல்லி ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடுங்க, வியாதியுள்ள இடத்துல கை வைங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நானும் உம்மை விசுவாசிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த இயேசு எனக்கும் அற்புதம் செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த மதுபானத்தின் விடுதலை தாங்க, போதை வஸ்துகளின் விடுதலை தாங்க, இந்த பழக்கம் என்னை அடிமையாக்கி விட்டது, அதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை குணமாக்குங்க. இயேசுவே சுகம் கொடுங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே என்னை தொடுங்க. சொல்லுங்க, ஜெபிங்க. அந்த இயேசுடைய பெயரை சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். அவர் எங்கோ தூரமாக இருக்கிற ஆண்டவர் அல்ல, உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு யாரோ ஜெபிக்கிறீங்க. ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் ஒருத்தரை வைத்து கொண்டு நீங்கள் வெளியில் நின்று ஜெபிக்கிறீங்க. உள்ளே போக முடியாமல் வெளியில் நின்று பார்த்து அழுகிறீங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். உடைய கண்களிலே கண்ணீர். நடுத்தர வயதுள்ள சகோதரி, நீங்கள் உங்கள் கணவர் ஆபத்தான நிலைமையில் வைக்கப்பட்டு அதை பார்த்து அழுகிறீங்க. இப்போ இயேசு உங்களுடைய கண்ணீரை கண்டார். இயேசு உங்களுடைய கண்ணீரை கண்டார். நீங்கள் அப்படியே கரத்தை நீட்டி கணவருக்கு நேராக வெளியில் இருந்த இயேசுவே என் கணவரை தொடுங்க, இயேசுவே என் கணவரை மரண கட்டிலிருந்து விடுதலை ஆக்குங்க, இயேசுவை குணமாக்குங்க. சொல்லுங்கள், அந்த பெயரை சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல இயேசுடைய கரம் தொடுகிறது. உங்களுடைய கணவரை இயேசு தொடுகிறார். மரண கட்டுகள் மாறுகிறது. இந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய பாதிக்கப்பட்ட உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும். மருத்துவர்கள் அது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் பயப்படாதங்க, உங்களுடைய கண்ணீரை இயேசு கண்டார். உங்களுடைய கண்ணீரை நிமித்தம் உங்களுக்கு இந்த அற்புதம் செய்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ரஞ்சனி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ரஞ்சனி, உங்களுடைய பெயர் ரஞ்சனி. ஆண்டோடைய கரம் உங்களை தொடுகிறாரு. உங்கள் பிரச்சனை உங்களுடைய தலைக்குள்ளே ஒரு குடைச்சல், எப்போவும் அப்படியே ஒரு பூச்சி குடைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகிறது. அந்த நேரம் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு விதமான மயக்கம் வரும். ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும்.
இப்படி சில வருஷமாக வேதனைப்படுகிறீங்க. இவங்க ஆண்டவரே என்னையும் தொடுங்கன்றீங்க. தலையில் கை வைங்க சகோதரி. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை சுகம் தாரு சொல்லுங்கள். இயேசுடைய பேரை சொல்லுங்கள். ஆண்டவர் தொடுகிறார். இப்போ விடுதலை, இப்போ உங்களுக்கு சுகம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்போ வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி அப்படி சொல்லுங்கள். ஆண்டவர் தொட்டு விட்டா விடுதலை பெற்று விட்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அன்றைக்கி ஜெபிங்க. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க, குழந்தைக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இயேசுடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உங்களை விட்டு அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்களை தொட்டு விடுதலை கொடுங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மாரியம்மாள் என்கிற ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை நிலைமையில் கஷ்டப்படுகிற நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்குறீங்க. நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த வியாதி வேற எனக்கு வந்து விட்டது, இதை சுகமாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டதுனால இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. மாரியம்மாள், உங்களுடைய சரீரத்திலுக்கு இந்த வியாதியை இயேசு எடுத்து போடுகிறார். இப்போ ஒரு ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. உங்களை விட்டு ஏதோ போகிற மாதிரி தெரியுதில்லை, அது ஒரு பலவீனப்படுத்தின வியாதியை கொண்டு வந்த ஆவி. நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே இந்த ஆவி வெளியேறுகிறது. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சுகம். உங்கள் குடும்பத்தில் தரித்திரம், வறுமை, நிறைய நெருக்கம், சாபத்தினால் உண்டான கட்டு, இயேசுவின் நாமத்தை சொன்னதுனால இன்றைக்கி சாப கட்டு உங்களுக்கு அறுக்கப்படுகிறது. இயேசுவே என் குடும்பத்தின் சாபத்தை மாற்றும் அப்படி சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசு உங்களை தான் தொடுகிறார். இந்த நாள்லேருந்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீர் அநேகரை தொட்டு இன்னைக்கு விடுதலை செய்து கொண்டு இருக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். ஏழை ஜனங்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க அப்பா. வேறு யாரிடத்துல போவாங்க ஆண்டவரே? நீங்கள் தானே இவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீங்க. உங்களை விட்டு அவங்களுக்கு வேறு யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? இந்த மாதிரி அற்புதம் செய்ய யார் உண்டு? நீங்கள் தான் அவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க. அதை நினைத்தருளுங்க. தொடுங்க ஆண்டவரை. தொட்டு அவங்களை குணமாக்குங்க. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இப்போ நீங்கள் தொட்டு அற்புதம் செய்து கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் கொடுக்கிற விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கரமைத்து தொட்டு விடுதலை கொடுத்துருங்க. அவருடைய கண்ணீரை தொடச்சிருங்க ஆண்டவரே. இன்னும் இயேசு அநேகரை தொடுவதை என்னால் பார்க்க முடிகிறது. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்க அப்படி சொல்லுங்கள். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கிறாங்க. விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். பிரியா சாலமோன், உடைய கணவருடைய பெயர் சாலமோன். உடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரியா, உடைய சரீரத்தில் பல வருடமாய் வாதித்து கொண்டு இந்த வியாதி விலகுகிறது. உடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. வனிதா அல்ல, வினிதா, வினிதா என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிற மகளே, நீ ஒரு வாலிப மகள். உன் சரீரத்தில் கண்கள்லையும் உனக்கு பிரச்சனை, சருமத்திலையும் உனக்கு பிரச்சனை. வாலிப வயசில் நான் இப்படி இருக்கேன், செத்து போயிட்டா பரவாயில்ல அப்படிலாம் மனசுக்கு தோன்றுகிறது. இயேசுவே நீ கூப்பிட்ட உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை இயேசு கேட்டார். உன் கண்களையும் குணமாக்குகிறார். சரும வியாதியும் மாறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லு மகளே. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லு. இயேசுவே ஸ்தோத்திர. வாய் திறந்து சொல்லு. ஆண்டவருடைய கரம் உன்னைத்தான் தொட்டு விடுதலை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பொழுது ஆண்டவருக்கு நன்றி. லட்சுமி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய மொழி பெயர் தனலட்சுமி. உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரே வியாதி பலரை தாக்கி இருக்கிறது. நீங்கள் பரம்பரையாக சில நோய் தொடர்கிறதுனால மகளே, நீ ரொம்ப கண்ணீரோட என் குடும்ப சாபத்துக்குள்ளே இருக்குது,
இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு நீ ஜெபிக்கிறேன். உன் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. நீ இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறதுனால உன் நிமித்தம் உன் குடும்பத்திற்கிற சாபக்கட்டுகளை இயேசு அறுத்து போடுகிறார். உன்னுடைய ஜெபத்தின் நிமித்தம் தனலட்சுமி, அந்த சாபத்தினால் உண்டான வியாதி, உங்கள் வீட்டில் பலருக்கு அந்த வியாதி இருக்குல்ல, அது இப்போ இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உன் சரீரத்திலும் விடுதலை உண்டாகிறது. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த போகிறார். நீ இயேசுவை உண்மையாய் நேசித்து அவரை பின்பற்றுகிறாய். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு பாடுகள் நிந்தைகள் வந்தது. சொந்த குடும்பத்திலே உன்னை பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணினாங்க. அதுக்கு மத்தியிலும் நீ இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டதுனால உன்னை கொண்டு அநேகருக்கு அவர் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை தன்னுடைய வேதத்தில் எப்பவும் தியானமாயிரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறீங்க. யார் யார் வியாதியோட வேதனையோட கவலையோட ஜெபிக்கிறாங்களோ எல்லாருக்கும் விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள் அற்புதங்களை கண்டு மகிழட்டும். நீ தொட்டு விட்டீர், நன்றி. இப்போ கரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டீங்க, பதில் தந்துட்டீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. என் ஆவியிலே என்னால் தெளிவாக அதை பார்க்க முடிகிறது. நிறைய பேருக்கு இன்றைக்கு விடுதலை சுகம், உடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.